بكل أريحية بكل I think this one's yung isa bro, parang bakante yung isa, yung microphone na yung isang yan, no? Bakante rin yan. Check, you can. Iyon mo kapatid. On mo lang. Bigay mo na kayo ito. Saan? Nandito lang. இஸ்லாத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என்ன நோக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் விரும்பி வந்தீங்களா அல்லது யாராவது வர சொன்னதுனால வந்தீங்களா அல்லது ஏன் இஸ்லாத்துக்கு உங்களுக்கு கவலைப்பட்ட விஷயம் எது அதை நீங்கள் சொல்லலாம். தமிழ் சொல்லுங்கள். யாரும் இருந்துட்டு நாமத்த மனசுல என்ன இதில் இஸ்லாத்தில் உங்களுக்கு கவர்ந்த விஷயம் எது? நல்ல மனிதர். அதை பார்த்து இஸ்லாத்தில் கொள்கையில் உங்களுக்கு கவர்ந்த விஷயம் எந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி எந்த விஷயங்களும் உங்களுக்கு அதில் ஒரு விஷயம் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன இப்போ இஸ்லாத்துக்கு நீங்கள் இந்து நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரதாக இருந்தால் உங்களோட ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருந்தால் தானே நீங்கள் வருவீங்க. மனிதர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால. ஓகே. هو يقول يعني أعجبني المسلمون في أخلاقهم وفي تعاملهم فلأجل هذا يعني أنا أسلم يعني هذا كلام. يعني الآن هو جاهز جاهز الحمد لله ما شاء الله. هو بنفسه يعني ما أحد أجبره وبنفسه يسلم. أكثر ما شده الإسلام يعني غير الأخلاق يعني أحد بعينه يعني جذبه الإسلام معاملة شيء من شخص معين. யாராவது உங்களை இஸ்லாத்துக்கு வர சொன்னாங்களா அல்லது அப்படி உங்களை இஸ்லாத்துக்கு கவர்ந்த விஷயம் ஏதாவது யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா குறிப்பாக அப்படி? ஃப்ரெண்ட் வராங்க அவர் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? நல்ல இருக்கு இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதாவது يقول الأخ عنده صديق هو دعاه إلى الإسلام وأعطاه محاسن الإسلام. شو يا أخوان الله جزاه الله خير. سبحان الله هذا الصديق ما نعرفه لكن الله يعلمه صح ولا لا يا اخوان؟ لكن شوف جهد مبارك اثمر عنه انتقال من الظلام الى النور على الله بعد توفيق الله سبحانه وتعالى. طيب تفضل خلينا في الشارع. நீங்கள் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால் நாங்கள் வந்து இஸ்லாம் சம்பந்தமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு சாட்சியத்தை சொல்லிக் கொடுப்போம். அந்த சாட்சியத்தை சொன்னால் அவர் முஸ்லீமாக என்ன செஞ்சிருவார் மாறிடுவார் சரிவா. அந்த சாட்சியத்தை நான் உங்களுக்கு அரபிலையும் தமிழ்லையும் சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து முதல்ல எது சொல்லலாம்? அரபியில் சொல்லாமா தமிழில் சொல்லாமா? தமிழில் முதல்ல சொல்லலாமா? ரைட். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். இதே நான் அரபியில் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சரியா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க? முஸ்லீம் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் உங்களோட கடமை. அல்லாஹு அக்பர்.